ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேற மொழிகளில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் அதிகமாக கொண்டாடப்பட்ட சில படங்களை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இதுல இடத்துல இருக்கிறது பிரேமம். தமிழ் ரசிகர்கள் கொண்டாடிய முதல் மலையாள படம்னா இதுதான்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா மலர் டீச்சர் கதாபாத்திரத்துக்குன்னே தமிழ்நாட்டுல தனி ரசிகர் பட்டாளம் இருக்குதுன்னே சொல்லணும். அடுத்ததா புஷ்பா படம். ஆமாங்க, 2021 அல்லு அர்ஜுனோட நடிப்புல ரிலீஸ் ஆன புஷ்பா படத்துக்கு தமிழ் மக்கள் கிட்ட ரொம்பவும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. தமிழ்நாட்டுல மட்டுமே சுமார் 25 கோடிக்கு மேலேயே வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்குது. அடுத்ததா இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ். மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸ்க்கு தமிழ்நாட்டுல தனி ரசிகர் பட்டாளமே உருவாகிட்டாங்க. குணா குகையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 20 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருச்சு. அடுத்ததா அருந்ததி. அனுஷ்கா அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன அருந்ததி படம் அனுஷ்காவுடைய கேரியர்லயே ரொம்பவும் முக்கியமான ஒரு படம். தெலுங்கு படமா இருந்தாலுமே தமிழ்நாட்டுல ரொம்பவும் பெரிய வரவேற்பு கிடைச்சது. அடுத்தது நானி. ராஜமௌலியோட இயக்கத்துல நானியோட நடிப்புல ரிலீஸ் ஆன நானி படத்துக்கு தமிழ் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஒரு ஈய வச்சு இத்தனை விஷயங்கள் செய்ய முடியுமான்னு தமிழ் சினிமாவையே ஆச்சரியப்பட வச்சது. அடுத்தது பாகுபலி. பேன் இந்தியா பட வெற்றிகளுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்ததே பாகுபலி தான். மிக்க வைக்கிற அளவுக்கான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாம் இந்த படத்துடைய வெற்றிக்கு ரொம்பவும் முக்கியமா அமைஞ்சது. இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருச்சு. அடுத்தது கேஜிஎஃப். தமிழகத்துல கொண்டாடப்பட்ட முதல் கன்னட திரைப்படம்னா அது கேஜிஎஃப் தான். படத்துல பஞ்ச் டயலாக், இசை, அப்புறம் சிறப்பான காட்சிகள் இருக்கிறதுனால தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்பவும் பெரிய சாதனை படைச்சது. அடுத்தது காந்தாரா. கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ரசிகர்கள் கொண்டாடின இன்னொரு கன்னட திரைப்படம்னா அது காந்தாரா தான். அடுத்த படம் ஜவான். அட்லியோட இயக்கத்துல ஷாருக் கான் நடிச்ச திரைப்படம் தமிழ்நாட்டுல வசூல் வேட்டை செஞ்சிச்சுன்னு சொல்லணும். அட்லியுடைய படைப்புல வெளிவந்த ஜவான் படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 23 கோடி வசூல் செஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.